சமீகா. என்னுடைய கேள்வி, அதிகமாக தொழுவது நன்மைதானே? அப்படி இருக்கும்போது ஏன் 8 ரக்காய்த்துகள் 11 ரக்காய்த்துகள் என வரைமுறை வைத்து தொழ சொல்கிறீர்கள்? இதுதான் என்னுடைய கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்ல கேள்வி. மக்கள் இருக்கிற கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, நம்ம 8 ரக்காத் ரசூலுல்லாஹ் தொழுதுருக்காங்க, சரி ஓகே. 20 ரக்காத்துல நல்லதான சினிமா பாட்டை படிக்க போறோம், 20 ரக்காத்துலயும் குர்ஆனை தான் ஓத போறோம், ருக்கு தான் செய்ய போறோம், சஜ்தா தான் செய்ய போறோம், தஸ்பீஹ் தான் சொல்ல போறோம், அத்தஹியாத் தான் ஓத போறோம், அல்ல ஸலவாத் தான் படிக்க போறோம். இல்ல நல்லதுதானே, இதை ஏன் போட்டு பெரிய பிரச்சனையாக்குறீங்க? நல்லதை கூட செய்யற தப்பா அப்படின்னு கேட்கறாங்க. இது மேலோட்டமா பார்க்கும்போது கரெக்டமா உங்களுக்கு தெரியும். ஆனா கொஞ்சம் ஆழமா பாத்தீங்கன்னு வைங்க, தப்புன்னு விளைவிக்கிறீங்க. இப்படி திருப்பி கேட்போமே, சுபுக்கு எத்தனை ரக்காத்து? 2 ரக்காத்து. இப்ப நாளையில இருந்து உங்களுக்கு அஜர் என்ன பண்றாரு? நீங்க 4 ரக்காத்து ஆசிங்கிறாரு, ஒத்துக்குறீங்களா? ஃபஜ்ர் தொழுகைக்கு இப்ப 2 ரக்காத்து தொழுகிறோம்ல, ஃபஜ்ருக்கு 2 ரக்காத்து, சுன்னத்து 2 ரக்காத்து, ஃபர்ல் 2 ரக்காத்து. இந்த 2 ரக்காத்துக்கு பதில் அஜர் என்ன பண்றாரு? இன்று முதல் நாளாகிவிட்டேங்கிறாரு. விடுவீங்களா? விட மாட்டீங்க. அவர் திருப்பி கேட்கிறாரு, 4 ரக்காத்து கூட்டத்தான குறைச்சனா, 2 ஒன்னாக்கிட்டனா? ஒன்னாக்குனா சண்டைக்கு வா, நான் 2 4 ஆக்கி இருக்கிறேன், ஒத்துக்கிறீங்களா? எல்லாம் ஜோடி ஜோடியா இருக்கு, மகரிப் மட்டும் ஒத்தையா நிக்குது. ஒரு அஜத் என்ன பண்றாரு? மகரிப் இன்னும் 3, அது 4 அப்படின்னு சொல்ற, ஒத்துக்கிறீங்களா? நீங்க 4 தானே காக்குறாரு, கூட தானே காக்குறாரு. இது கூட்டுறது குறைக்கிறது அல்ல பிரச்சனை, அல்லாஹ்வுடைய ரசூலை மதிக்கிறீங்களா இல்லையாங்கிறது பிரச்சனை. அவங்க உங்களுக்கு ஒன்றை சொல்லி தந்தார்களே, ஆனால் அது அப்படியே பின்பற்றுறவங்க எத்தனை பேரு, விதண்டாவாதம் பண்றவங்க எத்தனை பேர் எல்லாம் பாக்குறான். அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வுக்கு மேல அதிக பிரசங்கி ஆயிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஒரு லோஹருக்கு 4ன்னு சொன்னாங்களா, 4 தான். அது 6 ஆக்குறதுக்கு அதிகாரம் கிடையாது, 3 ஆக்குறதுக்கு அதிகாரம் கிடையாது, குறைக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது, கூட்டுவதற்கு அதிகாரம் கிடையாது. ஒருத்தர் வர்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்றாரு, வந்து இஸ்லாம்டா என்ன அப்படிலாம் கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க, கலிமா சொல்லணும், தொழுவணும், நோன்பு வைக்கணும், இந்த ரமலான் மாசத்துல எல்லாம் சொல்லி போறாங்க. அவர் திரும்பி போகும்போது சொல்லிட்டு போறாரு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இதை விட நான் அதிகமாக்கவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன் போறாரு. இப்ப நீங்க என்ன சொல்லணும்னு சொன்னீங்களோ அதை விட கூட்டவும் மாட்டேன், நான் குறைக்கவும் மாட்டேன் போறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கத் அஃப்லஹ இன் ஸதக், இவர் சொன்னதிலே உண்மையாளராக இருந்தால் இவர் வெற்றி பெற்று விட்டார். வெற்றி எதுல இருக்குது? கூட்டவங்க குறைக்க அதான் வெற்றி. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுல போய் கைவரிசையை காட்டினா தப்பா போயிடும். இந்த கூட்டுறது என்பது இப்ப உதாரணமா ருக்குல இருக்கிறோம், இன்னொன்னு சொல்றேன் கேளுங்களேன். முஆத் இப்னு ஜபல்னு ஒரு சஹாபிங்க, நீங்க கூட்டுறதை பத்தி கேக்குறீங்கல்ல, ரசூலுல்லாஹ் வந்து எவ்வளவு கோவப்படுறாங்கன்னு பாருங்க. அந்த சஹாபி என்ன பண்ணுவார்னா, ரசூலுல்லாஹ்வுடைய ஜமாத்துல தொழுவார். தொழுதுட்டு அவர் பள்ளியில் இமாமா வேற இருப்பார், தொழுகைக்கு ஓடி போயிருவார். ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி தொழணுங்கிற அந்த பாக்கியமும் கிடைக்கணும், அவர் போய் தொழுகைக்கும் செய்யணும். இப்படி ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்காரு அவர். அவர் அங்க போய் தொழுகைக்கு என்ன பண்ணுவார்னு கேட்டா, நல்லா நீட்ட ஆரம்பிச்சிருவார். தெரிஞ்சதெல்லாம் ஓத ஆரம்பிச்சு, பெரிய பெரிய சூறாக்களா ஓத ஆரம்பிச்சிருவார். ஓத ஆரம்பிச்ச உடனே ஒரு கம்ப்ளைண்ட் வருது, இந்த ஆள் போட்டு அறுக்கிறாரு, நிக்க முடிய மாட்டேங்குது, ரொம்ப அதிகமா ஓதுறாருன்னு சொல்லி சஹாபாக்கள்லாம் சில பேர் ரசூலுல்லாஹ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. முஆத கூப்பிடுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஃபத்தானு அன்த யா முஆத், முஆத் என்ன குழப்பம் பண்ணி திரியா, நீ குழப்பம் பண்றியான்னு கேக்குறேன். எப்படி நீ நீட்டலாம்? பலவீனர்கள் இருப்பார்கள், நோயாளிகள் இருப்பார்கள், வேலை வெற்றி உள்ளவர்கள் இருப்பார்கள், எப்படி நீ ஒரேடியா நீட்டி தொழுவ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீ உனக்கு தனியா தொழுவதாக இருந்தால் பெரிய பெரிய சூறாக்களை ஓதி தொழுதுகள், நீ ஜமாத் தொழுவதா இருந்தா பின்னாடி உள்ளவங்களை அனுசரிச்சு என்ன பண்ணு, சின்னதான் தொழுவணும்னு சொல்லி அவர் கண்டிக்கிறாங்க. இப்ப நிறைய செய்யறது என்பது நல்லது நினைத்துக் கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, இல்ல அதெல்லாம் உண்டாக்கிடக்கூடாது. அப்ப இப்ப இப்படி எடுத்துக்கிறீங்களேன், ஒரு ஆள் ருக்குவுக்கு போறார், ருக்குல என்ன ஓதணும்? சுப்ஹான ரப்பியல் அலீம்னு சொல்லி ஓதணும். வேற வேற துவாக்கள் நிறைய இருக்கிறது, ஒரு துவா சுப்ஹான ரப்பியல் அலீம் 3 தடவை 5 தடவை ஒத்தப்படியா ஓதுங்க. ஒரு ஆள் என்ன பண்றாரு, சுப்ஹான ரப்பியல் அலீம்ங்கிறதை விட குர்ஆன் சிறந்தது இல்லையா அப்படி நினைச்சுக்கிட்டு ருக்குல யாசீனுல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சலீன்ங்கறார். ஏன்டா அப்படி ஓதுற? நல்லதான ஒரு குர்ஆன் தானே, சுப்ஹான ரப்பியல் அலீமோட குர்ஆன் நல்லது இல்லையோ அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணா ஒத்துக்குறோமா? குர்ஆன் நல்லதுதான் உண்மையிலேயே, சுப்ஹான ரப்பியல் அலீமை விட அல்லாஹ்வுடைய கலாம் சிறந்ததுதான். அதை பார்க்க மாட்டான் அல்லாஹ்.
எதை எப்ப செய்யணும்னு நான் சொல்லி தந்தேனோ அதை செய்வியா, உன் இஷ்டத்துக்கு செய்வியா, அதான் கேட்பான். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்துல பாத்தியார் 1ஆம் கிளாஸ் புஸ்தகத்தை தருவார் கையில. முதல்ல பாடம் சொல்லி தரும்போது 2ஆம் நாள் இவர் சொல்லி தராத பாடத்தை சொன்னான்னு வைங்க, இன்னும் எடுத்துருவாரு. நாளைக்கு உட்கார்ந்து இருக்கிறேன், நான் எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறேன், நான் சொல்லி தந்த பாடத்தை நீ சொல்லணுமே தவிர நான் சொல்லி தராத பாடத்தை நீ சொன்னு வை, அடிப்பான் வாத்தியார். பிடிக்காத வாத்தியாருக்கு அது அதிக பிரசங்கித்தனம்னு எடுப்பானே தவிர அவன் நம்ம பிள்ளை ரொம்ப திறமையா இருக்கான்னு எடுத்துக்க மாட்டான். மனுஷனுக்கு முட்டு அல்லாஹ் எப்படி இருக்கும், அவன் ரொம்ப ரோசக்காரன். அவன் சொல்லி தந்ததுல நீங்க போய் நீங்க கைவரிசையை வைக்கிறது, உங்க இஷ்டத்துக்கு விளையாடுறது கூடாது. அதனால நல்லது என்ற பெயரிலும் கூட அதிகமாக்க கூடாது. ரமலான்ல 1 மாசம் நோன்பு வைக்க சொல்லிருக்கான் அல்லாஹ், நீங்க என்ன பண்றீங்க, என்ன 1 மாசம் ஷாபான்ல வைக்குவேன், 2 மாசம் வைக்க முடியுமா, அதெல்லாம் நடக்காது. சொன்ன செஞ்சுட்டு போயிட்டு வேண்டியதான்.